அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நரிவேட்டை இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்துல கேரளால ஒரு மலைவாழ் கிராமத்த காட்டுறாங்க. அங்க இருக்க மக்கள் அவங்க தன்னோட வாழ்வாதாரத்துக்காண்டி அ கவர்மெண்ட்டோட போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா கவர்மெண்ட் அவங்கள அந்த மழையிலருந்து வெட்டிட்டு, அவங்களுக்கு வேற எங்கேயோ இடம் குடுக்குறதா பேசிட்டு இருக்காங்க. இதனால அந்த மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டொவினோ தாமஸ காட்டுறாங்க. ஊர்ல நம்ம ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டுருக்காரு. வீடு தேடி போய் பொண்ணு கேட்குறா. அந்த பொண்ணுக்கு இவர் வேலை வெட்டிடாதனால தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உடனே டொவினோ தாமஸோட அம்மா சொன்னாங்க, "நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்தா கூட அந்த பொண்ண பேசியிருக்கலாம்." அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்திருக்கிறதே கான்ஸ்டபிள் வேலை. இந்த வேலைக்கு இல்ல, நான் வேறு ஏதாவது பிஎஸ்சி பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு எழுதி நல்ல வேலைக்கு போவேன் அப்படின்னா, அது வரட்டும். நீ இப்போ கிடைச்ச இந்த வேலைக்கு போகணும்னு சொல்லி இவங்க அம்மா வலுக்கட்டாயமா அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அனுப்பிச்சி வச்சோன்னே அவங்க கேம்புக்கு போனோடனே அங்கே ஒருத்தர் பஷீர்னு ஒருத்தர் ஃப்ரெண்டா நம்ம டொவினோ தாமஸ்க்கு கிடைக்கிறாரு. உடனே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்காங்க. ஃப்ரெண்டா கிடைச்சோன்னே இவங்க 2 பேரையும் அந்த போராட்டம் நடக்கிற இடத்துக்கு மத்த போலீஸோட 2 பேரும் சேர்ந்து அந்த போராட்டத்துக்கு போறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் போராட்டம் அமைதியா போயிட்டு இருக்கனால இவங்க ஒண்ணுமே பண்ணல. கொஞ்சம் 2, 3 நாள் கழிச்சு அங்கே மிலிட்ரி வந்தது. மிலிட்ரி என்ன வருதுன்னா மிலிட்ரிக்கு இது மாரி இது மாரி அசைன்மெண்ட் வந்திருக்கேன். இந்த போராட்டம் பண்ணுற கும்பலோட மாவோயிஸ்ட் தீவிரவாதி கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த மிலிட்ரிக்காரங்க கூட காட்டுக்குள்ள போய் தேடிட்டு வாங்க. எங்கேயாவது மாவோயிஸ்ட் தீவிரவாதி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதாவது 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல ஒருத்தர் கூட டொவினோ தாமஸ் போறாரு. இன்னொருத்தர் கூட இன்னும் அவரோட ஃப்ரெண்டான பஷீர் போறாங்க. டொவினோ தாமஸ் போயிட்டு சாயங்காலமே திரும்பி வந்துடுறாரு. பஷீர் போயிட்டு அவங்க நைட் ஆகியும் திரும்ப வரல. உடனே அங்கே உள்ள எஸ்பி சேரன்ட்ட சொல்கிறாரு, இவங்க போனாங்க, இன்னும் திரும்பி வரல அப்படின்னு சொல்கிறாங்க. காடு பகுதிப்பா, இருட்டாக இருக்கணும்னா எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு காலைல வருவாங்க அப்படின்றாங்க. அடுத்த நாள் காலையிலையும் பார்க்குறாங்க, அங்கே காணோம். அப்போ இவரோட ஃப்ரெண்டு பஷீர் கொண்டு போன அந்த வாக்கி டாக்கி இவங்க போராட்டம் பண்ணுற இடத்துல இருக்குது. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே காயங்களோட அந்த மிலிட்ரிக்காரர் வராரு. இவர் டொவினோ தாமஸ்க்கு என்னாச்சுன்னு அவர் ஃப்ரெண்டுக்கு பார்க்கறதுக்காண்டி இவர் அந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா ஒரு ஃப்ரெண்டு நிலையில அங்கே இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் யாரோ அவரை கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உடனே இவர் கிளம்பி கேம்புக்கு வராரு. கேம்புக்கு வந்தோடனே தெரிய வருது, அந்த மிலிட்ரிக்காரர் தான் அவர் ஃப்ரெண்டை கொன்னேன்னு சொல்லிட்டு, உடனே மிலிட்ரிக்காரர் கூட சண்டை போடுறாரு. சண்டை போட்டு இந்த விஷயத்தை எஸ்பிகிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. எஸ்பி இவர் ரூம்குள்ளே போட்டு மற்ற மிலிட்ரிக்காரங்களை போட்டு இவர் அடிக்க வைக்கிறாரு. என்ன பண்ணுற, ஒரு போலீஸ்காரன் செத்தால் தான் இந்த போராட்டம் கடுமையாகும். நம்ம பக்கம் மக்கள் கருணை திரும்ப, அதனால தான் ஒரு போலீஸ்காரன் சொன்னால் அதுவும் ஃப்ரெண்டாக இருப்பான்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி டொவினோ தாமஸ் கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அவர் அடங்கின மாதிரி தெரியல. இப்போ போராட்டக்காரங்க மேலே கண்ணீர் புகை கண்டு வீசுறதுக்கு சேரன் அனுமதி கொடுத்துறாரு. கண்ணீர் புகை கொண்டு நடக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஷூட்டிங் ஆர்டரும் கொடுத்துறாரு. டொவினோ தாமஸ்க்கு அப்போ தான் நினைவு வருது, நம்ம எப்படியாவது இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டக்காரங்களுக்கு சப்போர்ட்டாக போலீஸ்காரங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா சேரனுக்கு அண்டராக இருக்க போலீஸ்காரங்க 5 போராட்டக்காரங்களை சுட்டுறாரு. சுட்டது மட்டும் இல்லாமல் இதில் யாருமே சாகலைங்கன்ட்டு அந்த 5 சுட்டவங்க எல்லாருமே நல்லா ஆழமான குழி தோண்டி காட்டுக்குள்ளேயே எரிச்சு புதைச்சிடுறாரு. இதை டொவினோ தாமஸ் பார்த்துடுறாரு. பார்த்து என்ன பண்ணுறாரு, ஒரு கோர்ட்டு அட்வொகேட்டுக்கு இது மாதிரி நடந்திருக்கு இந்த போராட்டத்தில் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷன் டேட்டாவும் கொடுத்துட்டு ஊர் பக்கம் திரும்பி வந்துட்டுருக்காரு. அப்போ இவரை மற்ற போலீஸ்காரங்களாம் பிடிச்சி கொண்டு போய் சேரன் பக்கத்தில் முன்னாடி போய் உட்கார வைக்கிறாங்க. எங்கடா போனேன், நாங்கள் சொல்கிறபடி கேட்டால் நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறத நான் என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இவனை சேரன் அடிக்க ஆரம்பிச்சிருவார். நீ என்ன தான் போராடினால உண்மை வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு டொவினோ தாமஸ்ட்ட சொல்லுவார். அப்போ நான் இங்கே இருந்தாலும் நான் உயிரோடு இல்லைனாலும் உண்மை கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன்ட்ட சொல்லுவார். அதுக்கு அடுத்த 2 வாரத்தில் 1 வாரத்துலேயே சேரன் கோர்ட்டை அப்பீர் ஆகணும்னு சொல்லிடுவாங்க. இந்த போராட்டத்தில் உண்மையெல்லாம் இவர் ஆல்ரெடி இந்த பேப்பரை முன்னாடியே சப்மிட் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் இவங்களை எங்கே எரிச்சு போச்சாங்களோ அந்த இடத்தையும் டொவினோ தாமஸ் ஆல்ரெடி அவங்ககிட்ட காட்டி கொடுத்து தான் இவங்ககிட்ட மாட்டியிருப்பார். இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.